எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்கழியின் 8ஆம் நாள். நாம் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்களெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் அத்தியாயம் 1ல் இன்னைக்கு 7வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்களும் நம்ம பார்த்தோம். துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் பாண்டவ சைன்யத்தை பற்றியும் அதன் எப்பேற்பட்ட பலம் பொருந்திய சைன்யமாக இருக்கிறதுங்கிறத பற்றியும் பயத்தோடையும் கலக்கத்தோடையும் விவரிப்பதா அதான் இந்த 3 ஸ்லோகங்களுமே 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்களுமே அமைந்ததாக நாம் முன்னாடி பதிவுகளில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7வது ஸ்லோகம். 7, 8, 9 இந்த 3 ஸ்லோகங்களுமே துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரிடம் தன்னுடைய சைன்யத்தை பற்றி, அதனுடைய பெருமைகளை பற்றி, அதனுடைய வலுவை பற்றி சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 7. அஸ்மாஹம் து விசிஷ்டாயே தான் நிபோத துஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. இன்னொரு வாட்டி படிக்கிறேன் நான். அஸ்மாஹம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வேர்டுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். ஸ்விஜோத்தம அப்படின்னா பிறப்பால் மேம்பட்டவரே அப்படின்னு அர்த்தம். அஸ்மாகம் அப்படின்னா நம் முன்னே. ஏ விசிஷ்டா எவர் விசேஷமாக இருக்கின்றவரோ அவரை குறிக்கிறது. தான் அப்படின்னா அவர்களை. நிபோத தெரிந்து கொள்ளுங்கள். மம சைன்யஸ்ய எனது படையின். ஏ நாயகா எவர் நாயகர்களோ தான் அவர்களை. சஞ்ஞார்த்தம் கவனத்திற்காக. பிரவீமி சொல்கிறேன். இதான் ஒவ்வொரு வேர்டோட அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஃபுல்ஸா பார்க்கலாம். ஆச்சாரியரே அப்படின்னு துரோணாச்சாரியார தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரை துரியோதனன் குறிப்பிடுகின்றான். ஆச்சாரியரே வேதியருள் சிறந்தவரே. நான் நம்மோட சைன்யத்துல யார் யாரு நம்முடைய சைன்யத்துடைய சிறப்புகளையும் யார் யாரு எந்த பலம் பொருந்தியவர்கள்ங்கிறத பத்தியும் சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் அறிந்தவர்தான், ஆனாலும் உங்களுக்கு இதெல்லாம் பத்தி நீங்க அறிந்தவர்தான், ஆனால் உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக சொல்ல இருக்கின்றேன்னு சொல்றோம். அதாவது இதுல பார்த்தேன்னா, எனது சேனை தலைவர்கள் யார் யார் என்பதையும் குறிப்பிடுறோம். அதாவது மம சைன்யசன எனது படையின் குறிப்பிடுறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது எனது படையின் அப்படின்னா துரியோதனனுடைய படையின்னு தன்னுடைய படையின்னு குறிப்பிட்டுக்கிறோம். ஆக்சுவலா துரோணாச்சாரியார் தான் அந்த படையில இருக்காரு, அந்த படைய வழி நடத்துறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்னா நமது சேனைன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லாம கர்வத்தோட எனது சேனை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எதனால வருது? இவன் நன்னா படித்தவன், நல்ல கல்வியில் மேம்பட்டவன், ஆனாலும் ஏன் எனது சேனை என்று குறிப்பிடுகின்றான்? நமது சேனைன்னு குறிப்பிடாம எனது சேனைன்னு போய் ஆச்சாரியார் துரோணாச்சாரியார்ட்ட குறிப்பிடுறான்னா எல்லாமே எதனால வருதுன்னா தீய எண்ணங்களால். அந்த அரசின் அரசாட்சியை கைப்பற்றணுங்கிற அந்த பற்றுதல் காரணமாக வரக்கூடிய தீய எண்ணங்களால வருதுதான். அதனால என்ன பண்றான்னா வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பா வருது. எனது சேனை சொல்றான் ஆச்சாரியர் துரோணாச்சாரியரை பார்த்து, நான் எனது சேனையின் தலைவர்கள் யார் யார் என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டவர்தான், ஆனால் உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக நான் சொல்ல இருக்கின்றேன் அப்படின்னு துரோணாச்சாரியார்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அஸ்மாகம் து நம்முடைய அணியில் கூட விசிஷ்டாய சிறப்பான வீரர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தான் அந்த வீரர்கள் யாரெல்லாம் வீரர்கள் இருக்கிறார்களோ அந்த வீரர்களை பற்றி. நிபோதா கேளுங்கள். த்விஜோத்தம த்விஜம் அப்படின்னா இரு பிறப்பாளர்கள்னு அர்த்தம். யூஸ்வலா அந்தணர்களை இரு பிறப்பாளர்கள்னு சொல்லுவோம். தாயின் வயிற்றில் பிறந்த பிறப்பு ஒன்று, காயத்ரி மந்திரம் உபதேசிக்கும் தந்தையிடம் இருந்து உபதேசம் பெறும் பொழுது 2ஆம் பிறப்பு. சோ துரோணாச்சாரியார் வேதியரில் சிறந்தவராக இருப்பதால் துரோணாச்சாரியார் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரை அப்படி அழைக்கின்றான். த்விஜோத்தம அப்படின்னு துரோணாச்சாரியார குறிப்பிடுறான் துரியோதனன். வேதியரில் தலைவரே. மம சைன்யஸ்ய என்னுடைய சேனை என்று கர்வத்துடன்
அதாவது கர்வத்தோட என்னுடைய சேனையை பற்றி நான் கூற இருக்கின்றேன், கேளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்யார்த்தம், அதாவது சன்யார்த்தம் அப்படிங்கிறான். அதாவது நீங்கள் நன்கு அறிந்தவர் தான், ஆனால் உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக கூற இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். எனது சேனையில் சிறந்த வீரர்கள் யார் யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தலைவர்கள் என்னுடைய சேனையில் இருக்கிறார்கள், தளபதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆனால் என்னுடைய சேனையை பற்றி உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக கூற இருக்கின்றேன் ஆச்சாரியரே என்று துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் குறிப்பிடுகின்றான். அதாவது இரு பிறப்பாளர்களில் மேம்பட்டவரே, இனி எனது படையின் நாயகர்கள் நம்முள் சிறந்தோரையும் எனது படையின் நாயகராய் இருப்பவர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், நான் நினைவூட்டும் விதமாக கூற இருக்கின்றேன் என்று குறியின் பொருட்டாக அவனுடைய சைன்யத்தை பற்றி சொல்வதற்கு முன் இதை பத்தி இப்படி ஆரம்பிக்கிறான். இந்த 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறான். இதான் 8, 9ல டீட்டெயில்டா சொல்ல போறான் தன்னுடைய சைன்யத்தை பத்தி. அதாவது பார்த்தீங்கன்னா கீதையில உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலை செய்யும் போதும் அந்த செயலுடைய காரணம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. அதாவது எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காரியம் நான் செய்யவில்லை, அந்த காரியத்திற்கு தாழ்ந்த பயன் எதுவும் வராம நான் பண்ணுவேன். இந்த காரியத்தினுடைய எண்ணமே என்னுடையதல்ல அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட ஒரு செயலை செய்யணும். அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த செயல் வெற்றி பெற்றாலும் தோல்வி உற்றாலும் நமக்கு பாதிப்பு வராது. இந்த மாதிரி எண்ணங்களோட, நல்ல எண்ணங்களோட ஒரு காரியத்தை செய்யும் போது, எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி அடையறதுக்கு எம்பெருமான் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி புரிவார். இதுதான் கீதையினுடைய உட்கருத்து. அதாவது இததான் வைராகியம்னு சொல்லுவோம். ஒரு வாழ்வில் நம்மளுக்கு வைராகியம் இருக்க வேண்டும். தேகத்து மேல பற்று இருக்கலாம், ஆனா தேகமே வாழ்க்கையாகி விடக்கூடாது. உணவுங்கிறது நம்ம உட்கொள்ளலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா உணவே வாழ்க்கையாகி விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆத்மாவின் நோக்கம் எம்பெருமானை நினைப்பதாகவும் எம்பெருமானிடம் சரணாகதி அடைவதாகவும் உள்ள இருக்கிற ஆத்மாக்கு இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க இந்த லோகத்துல செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம், அதாவது சாப்பிட்றதா இருக்கலாம், தேகத்தை பார்க்கறதா இருக்கலாம், ஆனா அதுவே வாழ்க்கையாகி விடக்கூடாது. ஆத்மாவின் உயர்ந்த நோக்கம் எம்பெருமானை பற்றி நினைப்பதாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்ற உட்கருத்து. சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, திரும்பி ஒரு வாட்டி இந்த அர்த்தத்தை சொல்றேன் நானு. ஆச்சாரியரே, வேதியருள் சிறந்தவரே, நம்முடைய சேனையில் கூட சிறப்பானவர்கள் இருக்கிறார்கள். யார் யார் இருக்கிறார்கள்னு சொல்றதுதான் இது. அதுல என்ன பண்றான்னா, எனது சேனையின் தலைவர்களை பற்றி கூற இருக்கின்றேன்னு துரியோதனன் கர்வத்தோட நமது சேனைன்னு குறிப்பிடாம எனது சேனையை பற்றி சொல்ல இருக்கின்றேன்னு ஆச்சாரிய துரோணாச்சாரியார்கிட்ட சொல்றான். அதாவது உங்களுக்கு நம்மளுடைய எனது சேனையில் யார் யார் சிறந்த வீரர்களாக இருக்கிறார்கள், யார் யார் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் கூற இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஆனால் நினைவூட்டும் விதமாக கூற இருக்கின்றேன் அப்படின்னு சொல்வதாக தான் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு பார்க்கலாம் நம்ம. அஸ்மாஹம் தூ விசிஷ்டாயே தான் நிபோதத் விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சன்யார்த்தம் தான் பிரவீமிதே. இன்னொரு வாட்டி இந்த ஸ்லோகம் படிக்கிறேன். அஸ்மாஹம் தூ விசிஷ்டாயே தான் நிபோதத் விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சன்யார்த்தம் தான் பிரவீமிதே. நாளை வேறொரு அடுத்த ஸ்லோகம் 8ல, அத்தியாயம் 1 ஸ்லோகம் 8ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.